என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க? நீங்க தானே கழுத்து கவர் பண்ற மாதிரி ட்ரெஸ் பண்ண சொன்னீங்க. அது சொன்னேன். ஆனா உன் ஃபிகருக்கு இது நல்லா இல்ல. நல்லா இருக்கோ இல்லையோ, நம்ம ஊருக்குள்ள இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. இனிமே நான் இப்படிதான் ட்ரெஸ் பண்ண போறேன். ஏங்க, முக்கியமான விஷயம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்ப என்ன தேடுறீங்க? என்ன தேடுறீங்க? அது அதுக்கு தான் நல்ல ஒரு இடம் தேடுறேன். தெளிவா எதுவும் அமைய மாட்டேங்குது. நீ வா. இங்க வா. என்னங்க நீங்க? ஐயோ இங்க வேண்டாம். யாரோ பாக்குறாங்க. அங்க போறீங்க. இங்க இங்க ஓடி நிக்கீங்க. சொல்றேன் நீ வா. என்ன விஷயம்? வாடா. யாருமே இல்ல. ஐயா. இப்பவாவது சொல்லுங்க. அது சொல்ற விஷயம் இல்லம்மா. சொல்லி பார்க்கணும். ஐயோ. சரி உட்கார்ல உட்கார்ல. எங்க எடு பார்க்கலாம். பக்கத்துல தானே இருக்கு. நீங்களே எடுங்க. ஐயோ இதுல வேற ஒரு விஷயம் இருக்கு. நீ எடு சொல்றேன். வேலை கிடைக்காதனால பைத்தியமே பிடிச்சிச்சு போல இருக்கு. அப்படி இல்ல. நான் வேற ஒரு விளையாட்டு சொல்றேன். வேணாம். ஐயோ நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ. ஐம் ராஜா. ஓஹோ. வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அம்மா தான் சொன்னாங்க போய் பார்த்து பேசிட்டு வாடான்னு. உன் பேர் லதா இல்ல? அம்மா சொல்லுவாங்க. நைஸ் நைஸ். லதாங்கிற பேர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி உள்ள நிறைய வேலை இருக்கு. இரு லதா. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லணும். அதெல்லாம் உனக்கு தெரியல. பரவாயில்ல, நம்ம வீடு தானே, நானே உட்காந்துக்கிறேன். தேங்க்யூ. ஆமா இது யானை தானே? வந்த விஷயத்த சொல்றீங்களா? அப்பா ஜீப்ல போறத பார்த்தேன். ஆமா அம்மா இல்லையா? ஆன்ட்டி ஆன்ட்டி எங்க உள்ள இருக்காங்களா? சாரி, அவங்களும் சேர்ந்து மேரேஜ்க்கு போயிருக்காங்க. அட பேசுறியே. அப்போ அரசாங்க வேலையை விட சொந்த வேலைக்கு தான் ஜீப் அதிகமா உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லு. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஹெட் வெயிட். ஜோக் அடிச்சா கூட சிரிக்க மாட்டேங்கிறிய. சாரி, நீங்க அடிச்சது எனக்கு ஜோக்கா தெரியல. இதான் ஜோக்கு. நீ கூட ரொம்ப நல்லா ஜோக் அடிக்கிற லதா. லதா வெயிட் வெயிட் வெயிட். இந்த பொட்டு ரொம்ப நல்லா இருக்கு லதா. ஆமா இது என்ன சாந்தா இல்ல ஸ்டிக்கரா? செருப்பு. அம்மா வீட்டுல இல்லையா? இல்ல. நல்ல தெளிவான ஆளுடா. இதுல எல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்ல. மச்சா ரோட்ல கேட்டப்ப நான் விட்டேன். ஆனா யார் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட கண்ணா அப்படின்னு பேசுறது ரொம்ப தப்பு. உன்னை வேண்டாம் உள்ள வர சொன்னது. வெளியே போட. லதா இவனை பாத்தியா? நம்ம போடுற சோத்தை தின்னுட்டு நமக்கே ஆட்டம் காமிக்கிறான். என்னடா இழிப்பு. வாய் மூடு. சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா கோவம் மனசுக்குள்ள இருக்கு. அடிச்சுனா வாய் வெத்தல வைக்க போட்டு. என்னடா வாய் ரொம்ப நில்லுது. இழுத்த கை வச்ச. உன்னை என்ன பண்ண பாரு. என்ன பண்ணான்னு சொல்லு. என்னங்க கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னடா வர்ற? என்னடி பாருங்க நம்ம ராஜாவை இந்த கூர்க்க பையன் எப்படி அடிச்சிருக்காரு பாருங்க. எதுக்கு அடிச்சா சொல்றா. சொல்லுங்கண்ணா, உங்க அப்பாவுக்கு என்னை விட உன் மேலதான் பாசம் அதிகம். உன் மேல கைய வச்சவனே அவர் சும்மா விட மாட்டாரு. என்ன நடந்ததுங்கிறத சொல்லு மகனே. இல்லப்பா, வீட்டு வசதி எல்லாம் ஒழுங்கா இருக்கா? எல்லா பைப்லயும் தண்ணி வருதா? கதவெல்லாம் ஒழுங்கா சாத்துதான்னு பொண்ணுகிட்ட கேட்டப்பா. அதை
அந்த கூர்க்கா பாத்துட்டு போறாமல என் மூஞ்சி எல்லாம் குத்து குத்துன்னு குத்திட்டாப்பா. அம்மா. வேண்டாங்க, வேண்டாங்க பாப்பா, வேண்டாங்க, வேண்டாங்க. என் மகனை தொட்ட கையை ரெண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். எங்க இருந்தோ அந்த நேபாளக்காரனுக்கு இவ்வளவு தைரியம் இருக்குன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்த பச்சை தமிழன் தான் எனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும். அவனை ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன். ராம்சிங், என்ன இதெல்லாம்? யார் அவங்க? அவன் கிடைக்கிறாங்க. தண்ணி கொடுங்க. ஐயோ, என்ன ராம்சிங்? யார் அவங்கெல்லாம்? அதை விடுங்க. தண்ணி வேணும். சரி, நீ முதல்ல உள்ள வா. தண்ணி கொடுங்க. நான் டென்ட்டுக்கு போய் டென்ட் கொண்டு போக வேண்டாம். இத பாரு, அடிப்பட்டவங்கள திருப்பி வந்துட்டாங்கன்னா வேண்டாம். என்ன யோசனை பண்ற? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இது என்ன தெரியுமா? மணிப்புரா. இந்த மணிப்புரா ஜோடிக்குள்ள ஏதாவது ஒண்ணு இறந்துடுச்சுன்னா இன்னொன்னு தானா தற்கொலை பண்ணிக்கும். ஒண்ணுக்குன்னா அவ்வளவு அஃபெக்ஷன். அதனால இதை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு கொடுக்குறேன். இதை மிஸ் பண்ண கூடாது. குட் மார்னிங். நீயா நில்றா. வெளியில காலிப்பல் இருக்கு பார்க்கல? பார்த்தேன். ஏன் அடிக்கலான்னு உங்க பையன் அடிக்கலான்னு தான். முடியா கைய. நில்றா நில்றா. நில்றா அங்க. ஏன் என் பையன் அடிக்கிற? ஏய் போயா. ஐயோ அம்மா. ஐயோ அம்மா. டேய், ராம்சிங், என்ன தைரியம்னா ஏன் வீட்டுக்கு வருவது? டேய், டேய், அநியாயமோட அப்பா இப்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அதை தடுக்க நான் டியூட்டில இருக்கணும் அவசியம் இல்ல. இவ்ளோ பேசுறீங்களே சார்? நேத்து ராத்திரி ராம்சிங்க 4 பேர் போட்டு அடிச்சாங்களே, அப்ப மட்டும் எங்க போயிருந்தீங்க? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? போய் யூனிஃபார்ம் போட்டுட்டு வாங்க, அப்புறம் பேசுவோம். வரேன். யூ bloody. ஸ்டாப் இட். இனிமே அவர் அடிச்சீங்க, நடக்கிறத வேற. டீச்சர், விஷயம் தெரியாம பேசாதீங்க. என்னையும் மகனையும் இவ கொலை செய்ய வந்தான். அப்படிங்களா? செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஏன்னா இந்த காலனில அதுக்கு தகுதியானவங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்ல. நீ ஸ்டேஷன் போன் பண்ணி ஜீப் வர சொல்லியா? ராஸ்கல் இவனை நான் சும்மா விட போறதில்லை. உள்ள தள்ளி எலும்பு உடைக்கிறேன். லுக், நான் வர வரைக்கும் யாரும் இந்த இடத்த விட்டு போக கூடாது. ஓகே சார்.